நீங்க இன்னொன்று விஜய் அவர்கள் மீது இதுல தவறு இருக்கிறது. என்ன தவறுனா, நீங்க கட்சி 2 பிளவுகளாக இருக்கு. 2 பிளவுகளாக கட்சி இருக்கிற பொழுது, விஜய் தமிழகத்தினுடைய முதல்வர். அவரு போய் அதுல ஒரு பிரிவை எப்படி சந்திக்கலாம்? முதல்ல. நீங்க கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகளுக்கு எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு சீமான் அவர்களை சந்திக்கிறார். வைகோ அவர்களை சந்திக்கிறார். அன்புமணியை சந்திக்கிறார். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். வீரமணி அவர்களை கூட சந்திக்கிறார். திராவிட கழகத்தினுடைய தலைவர. அப்ப அந்த அடிப்படையில நீங்க சந்திக்கிறீங்கன்னா, அதிமுகல ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் சட்டப்படி அவர் தானே பொதுச் செயலாளர். இந்த நாள்ல, இந்த நொடியில நாளைக்கு பொதுக்குழுவை கூட்டட்டும். பொதுக்குழுவில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்மானம் போட்டு, ஒருவேளை சி.வி. சண்முகமோ, வேலுமணியோ வந்தாங்கன்னா சிஎம் சந்திக்கலாம். தப்பில்ல. ஒரு கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. ஒரு அணி உங்களை ஆதரிக்குது. இது எல்லாரும் குதிரை பேரம்ங்கிறாங்க. நான் குதிரை பேரம்னு சொல்ல விரும்பல. அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறேன் நான். நீங்க ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 2 அணிகளாக பிளவுபட்டு இருக்கிறாங்க. ஒரு அணி உங்களை ஆதரிக்குது. அந்த அணியின் மீது ஒரு பராதி சொல்கிறார். எங்களுடைய கட்சியினுடைய முடிவுகளுக்கு எதிரா இருக்காங்கங்கிறார். அந்த முடிவாக இருக்கிறதுக்கான அந்த குற்றச்சாட்டை அவர் யார்கிட்ட போய் கொடுப்பாரு? சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. சபாநாயகர் யாரு? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். அந்த சபாநாயகர் யாரை புகழ்கிறார்? விஜய் அவர்களை புகழ்கிறார். அந்த விஜய் என்ன செய்கிறார்? பிளவுபட்ட அணியில ஒரு அணியை சந்திக்கிறார். இது 100% அதிகார துஷ்பிரயோகம். அதுல சந்தேகம் இல்ல. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கை மீண்டும் ஓங்குறத இதுல பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி கே.சி. வீரமணி போனதுதான் மட்டுமில்ல. கிட்டத்தட்ட மிக முக்கியமாக இந்த பிரச்சனைகளுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய, மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய நபர்களே இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களே, பேசியிருக்காங்களே, கருத்து சொல்லியிருக்காங்களே. வேலுமணி போன்றவர்களே கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எங்களை போங்க போங்கன்னு சொல்லாதீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்கிறார். அப்ப அதுவே ஏறக்குறைய நேற்று இருந்த தொனியிலிருந்து இன்னைக்கு மாறி இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். அதற்கு 2 காரணங்கள் பாக்குறேன். ஒன்று, இவர் வந்து பதவி நீக்க, தகுதி நீக்க நடவடிக்கையை நோக்கி நகர்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அடுத்த அஸ்திரம் அதுதான். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க. சோ அவங்களுக்கு இடைக்காலமாக அதுல இருந்து ஒரு ரிலீஃப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு. சரி அப்படி இல்ல. தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு கேள்வி கேட்கிறேனே. இந்த 25 பேருக்கு தான் மீண்டும் விசில் சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு கொடுக்க போறாரா விஜய்? அது என்ன உத்தரவாதம்? அப்ப தாவேக்கு அப்படியே அதிமுகவை விழுங்கிருச்சா? அப்ப அந்த 25 பேர்ல நீங்க முக்கியமான அமைச்சர்கள், ஒரு முன்னாள் அமைச்சர்கள் 6, 7 பேருக்கு தர்றீங்க. எங்க விசில் சின்னத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஒரு 10 பேர் போட்டியிடட்டும். நீங்க ஒரு 15 பேர் நின்னுக்கங்கன்னா, இதெல்லாம் பேசு பொருளா இருக்கும். நீங்க அந்த கோணத்தை நம்ம பார்க்கணும்ல. இந்த 25 பேரும் அப்படியே இவருக்கு பதில் இவர் என்ன சீரியல் நாடகமா இது?